ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். நம்ம ஊருக்கு என்னதாங்க ஆச்சு? மாதம் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு லாக்அப் டெத்து, வரதட்சணை கொடுமை, புருஷங்காரம் பண்ணுற டார்ச்சர்னால சூசைடு, கொள்ளையடிக்கிறது, ரேப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அநியாயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதில் அந்த ஒரு வாரமும் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொந்தளிக்க வச்ச ரெண்டு விஷயம். ஒன்று, திருப்பூரில் ரிதினியா அப்படின்ற ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் கொடுத்த டார்ச்சர்னால சூசைட் பண்ணுது. இன்னொன்று, அஜித்குமார் அப்படின்ற ஒரு வாலிபர் பார்த்திங்கன்னா விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு 4 போலீஸ்கார மிருகங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சே அவரை கொண்டிருக்காங்க. இப்போ இந்த அஜித்குமார் விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே ரொம்பவே சென்சேஷனலான ஒரு நியூஸாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தாலே ரோட்டில் வர எந்த போலீஸ்காரனை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஏதோ எமனை பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்குது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த போலீஸ் கல்ச்சரை ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துச்சு. ஆனால் இவங்களே பணக்காரனுக்காகவும் அரசியல்வாதி போடுற அந்த எலும்பு துண்டுக்காகவும் சாதாரண மக்களோட உயிரை அநியாயமாக எடுக்கிறது, அதுவும் மக்களோட வரிப்பணத்திலேயே தொந்தி வெடிக்கிற அளவுக்கு தின்னுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னா இவனுக்கு எப்படிப்பட்ட ஊர் விந்துக்கு பிறந்தவங்களா இருப்பானுங்க. இதுல இந்த போலீஸ்கார ரவுடிகளுக்கு வக்காலத்து வாங்கி வர போராட்டம் பண்றாளுங்க. இவங்களோட பொண்டாட்டிக போலீஸ்ன்ற பேர்ல கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுத்து ரவுடிகளை சப்ளை பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்நிலையில பெல்ஜியம்ல ரேசிங் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கிற நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ரேசிங் அரேனால இருந்த நம்ம ஏகேயோட ஃபேன் ஒருத்தர் மூலியமா இந்த ஒரு விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது. பேசிக்கா நம்ம ஏகே மொபைல் யூஸ் பண்றதுல அதிகமா ஆர்வம் காட்ட மாட்டாரு. அதுவும் இப்போ அவர் வச்சிருக்க மொபைல் பழைய காலத்துல இந்த வாய்ஸ் மெயில் மட்டும் அனுப்புவோம் பார்த்தீங்களா, நோக்கியா பட்டன் ஃபோன் மாதிரி அந்த மாதிரியான மொபைல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால கூட இந்த ஒரு விஷயம் நம்ம ஏகேவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம ஏகே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலியமா இம்மிடியேட்டா அந்த ஃபேமிலியோட கான்டாக்ட் நம்பரை பிடிச்சி கால் பண்ணி தன்னோட இரங்கலையும் மன வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு.